எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது வாழைக்காய் பூ கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் பூ கூட்டு தேவையான பொருள் பார்க்கலாம். வாழைக்காய் பூ 2 கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 400 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, கொத்தமல்லி, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், எல்லா மசாலையும் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், 50 கிராம் சிறுபருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மூணு நிமிஷம் வதக்கட்டும். வெங்காயம் இந்த அளவில் வதக்கினா போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன். 1 நிமிஷம் வதக்கட்டும். வாழைக்காய் பூ சேர்த்துக்கலாம். வயிற்று புண்ணுக்கு நல்லது. வயிற்றில் இருக்கிற புழு பூச்சி மோஷன்லேயே வெளியில் வந்துடும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களையும் நல்லா சாப்பிடுவாங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் 3 கிண்ணம் தண்ணி சேர்த்துருக்கேன். வாழைக்காய் பூ நல்லா வேகணும், அதனால தான் இவ்வளோ தண்ணி சேர்க்குறது. குக்கரை மூடிக்கலாம். ஒரு 5 விசில் வரட்டும். வந்துட்டு பார்க்கலாம். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ தட்டுன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த வாழைக்காய் பூ கூட்டு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாழைக்காய் பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.